வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதன் மூலமாக மருத்துவமைகள் கிடைக்கும். ஆனால் வேப்பிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். வேப்பிலையை உருண்டை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 3-5 இலசான வேப்பிலைகளை எடுத்து அரைத்து அதை ஒரு சிறிய உருண்டை மாதிரி பிடிச்சி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரோ அல்லது தேனோடு சேர்த்து விழுங்கலாம். இதில் வேப்பிலை சாறு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 5-10 மில்லி சாறு உங்களுக்கு போதுமானது. கசப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய நீங்கள் சிறிது மிளகுத்தூள் அல்லது சீரகத்தூள் கலந்து குடிக்கலாம். வேப்பிலை பொடியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த வேப்பிலை பொடி அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க. அரை டீஸ்பூன் அளவு, சுமார் 2-3 கிராம் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம். தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலே வேப்பிலையை நீங்கள் உட்கொள்வதை தவிர்க்கணும். ஒரு வாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் இடைவெளி விடுவது உங்களுடைய உடலுக்கு நல்லதுங்க. வெளிப்பூச்சாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேப்பிலைகளை அரைத்து முகப்பொருட்கள் புண்கள் இருக்கக்கூடிய இடத்தை தடவி 20 நிமிடங்கள் கழித்து கழுவினீங்கன்னா சரியாயிடும். குளியல் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வேப்பிலையை ஒரு வாளி சுடுநீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரால் குளிக்கிறது சரும தொற்றுகளை நீக்கும். கூந்தல் பராமரிப்புக்கு வேப்பிலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீர் ஆறுனதுக்கு அப்புறம் தலையை அலச பயன்படுத்திங்கன்னா பொடுகு நீங்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பிலைகள் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைகள் அவங்கெல்லாம் வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ தொடர்ந்து வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு வேப்பிலை அதிகரிக்குங்க. காரணம், வேப்பிலையில் இருக்கக்கூடிய நிம்பிடின் மற்றும் நிம்பின் ஆகிய கூட்டு பொருட்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும். அதாவது ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இது ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை உங்களுக்கு தூண்டி ரத்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சதால நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைஞ்சது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு சரி பண்ணிவிடும். அதனால தொற்று நோய்கள் அண்டாமல் இது பாதுகாத்துக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளுமே வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள், ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி நமக்கு ஒரு நோய் வரும் பார்த்தீங்களா, அதையெல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து வேப்பிலை எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கெல்லாம் வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலை ஒரு சிறந்த பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியேற்றி போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜனுடைய அளவை மேம்படுத்துது. சீரான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அளித்து போதுமான ஆக்சிஜன் சப்ளையுமே உங்களுக்கு கொடுக்குது. ஒருவேளை ரத்தத்தில் நச்சுக்கள் அதிகரிக்கும் போது, ரத்த அணுக்கள் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காது. இதனால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, மயக்கம், உடல் பலவீனம், உடல் வலி, கவனமின்மை போன்ற அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக கிடைக்காது, முகம் எல்லாம் பொலிவாகவே இருக்காது, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். அதனால அந்த ரத்தத்தை சுத்திகரித்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும்னா வேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வேப்பிலை எடுத்துக்கலாம். ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா வேப்பிலை சாறு உங்களுடைய அந்த குளுக்கோஸோடைய அளவை ரத்தத்தில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு சீராக்கி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறது தடுக்குது. ஸோ இன்சுலின் சுரப்பு போதுமான அளவுக்கு இல்லைனா தான் பிளட்ல சுகருடைய அளவு ஓவராக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஓவராக ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேப்பிலை சாறு ஹெல்ப் பண்ணும். இதனால் பிளட்ல போதுமான அளவுக்கு அந்த சுகரோட லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, வரும் காலத்தில் வரக்கூடாதுன்னா தொடர்ந்து இப்பலேயே நீங்கள் வேப்பிலை பயன்படுத்தலாம். வேப்பிலை சாரெல்லாம் அப்பப்போ வீக்லி 1 டைம்ஸ் எடுத்துக்கிட்டு நார்மலாக நீங்கள் இருந்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கான தீர்வாக வேப்பிலை உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் இ மற்றும் கொழுப்பு அமிலங்கள் தோலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இதனால முகப்பொருள், தடிப்பு, தோல் அலர்ச்சி, அதாவது எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் பூஞ்சை தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அரைத்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு ஏற்படாது. தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவுமே இருக்காது. அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய அந்த முகப்பொருள் அது போல பிரச்சனையும் சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் ஒரு தீர்வாக வேப்பிலை உங்களுக்கு செயல்படும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வேப்பிலை வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் மற்றும் குடல் புழுக்கள் இது எல்லாத்தையுமே அழிச்சிடும். ஸோ இது அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளையுமே தீர்ப்பதற்கு சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு இருக்கும். மேலும் குடல் வீக்கம் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதை குறைக்கக்கூடிய தன்மையுமே வேப்பிலை கொண்டு இருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம ஏதாவது உணவுகள் செரிமானமாகாமல் அவதிப்படுறோம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுறோம் அப்படின்னா அந்த உணவுகளை செரிக்க வைத்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமெல்லாம் ஏற்படாமல் செரிமான
செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாய் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியில் பல் துலக்குவாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன் நாமளுமே வேப்பங்குச்சியில் பல் துலக்கியிருப்போம். வேப்பங்குச்சியால் பல் துலக்குவது அல்லது வேப்பிலை கலந்த நீரால் வாய் கொப்பளிப்பது இது எல்லாமே நன்மை தான், கெட்டது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஈறுகள் வீக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஈறுகள் வீக்கம் ஒருவேளை ஏற்பட்டிருந்து அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு பற்சிதைவு, பற்கள் வந்து ஆடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. பற்சிதைவோட சேர்த்து உங்களுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதால வாய் துர்நாற்றம்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கெல்லாம் வேப்பிலை உங்களுக்கு வந்து சிறந்த மவுத் பிரஷனராக செயல்படும். ஸோ அதாவது சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுத்து கிருமி நாசினி பண்புகள் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக உங்களுக்கு செயல்பட்டு அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி கிருமிகளை நீக்கி பற்களை வலுவாக்கி சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதனால வாய் ஆரோக்கியத்தை முழுவதுமாக பராமரித்துக் கொள்ளணும்னா வேப்பிலை, வேப்பம் குச்சி, வேப்பம் கலந்த நீரெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு, அந்த புற்றுநோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் வேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா லிமோனாய்டுகள் மற்றும் அசாடிராக்டின் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த லிமோனாய்டுகள், அசாடிராக்டின்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதிப்பொருட்கள். இது எல்லாமே புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்றத பல ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவிடமிருந்து நம்ம விடுதலை பெறணும். அந்த புற்றுநோய் வந்து பரவி இருந்ததுன்னா பரவி இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களை வந்து நீக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்களுடைய தாக்கத்தை முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்குமே நம்ம வேப்பிலை வந்து பயன்படுத்தலாம். நமக்கு ஏதாவது காயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த காயங்களை ஆற வைக்கிறதுக்கு, குணம் பெற வைக்கிறதுக்கு எல்லாமே வேப்பிலையை நம்ம அரைத்து அந்த காயத்தில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து ஆன்டி ஃபங்கல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதால காயங்களை நமக்கு ஆற வைக்கும். வேப்பிலையில் அதிகப்படியான கிருமி நாசினி இருக்குங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்காக அது உங்களுக்கு செயல்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும், உயர்தர கிருமி நாசினியாக செயல்பட்டு உங்களுக்கு அந்த காயங்கள் எல்லாமே சரி பண்ணிடும். வெட்டு காயங்கள் அல்லது தீ காயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதன் மீது நீங்கள் வேப்பிலையை அரைத்து பூசும்போது சீழ் பிடிக்காமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல், ஒவ்வாமை, அலர்ஜி எதுவும் ஏற்படாமல், கிருமி தொற்று புதுசாக அதில் தாக்காமல் பாதுகாத்துக்கும். அந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஆற வச்சிடும். காயம் வந்து பெருசாகாமலும் இந்த வேப்பிலை வந்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். கூந்தல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வேப்பிலை எடுத்துக்கலாம். பொடுகு தொல்லைக்கு வேப்பிலை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்துங்க. வேப்பிலை கலந்த நீரால் நீங்கள் தலை குளிப்பதன் மூலமாக தலைமுடி உதுதல் வந்து உங்களுக்கு குறையும். டேண்ட்ரஃப் இருக்குது, பேன் தொல்லை இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து நீங்கிடும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வேப்பிலை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை கொடுக்கும். கூந்தலை ஆரோக்கியமாக பராமரிக்கும். கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வேப்பிலை வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அதனுடைய அந்த கல்லீரலுடைய செயல்பாட்டை வந்து உங்களுக்கு மேம்படுத்துது. இப்போது கல்லீரலில் அதிகப்படியான நச்சுக்கழிவுகள் சேரும்போது, கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் இருக்கும்பொழுது கல்லீரல் அலர்ச்சி நோய், கல்லீரல் சிரோசிஸ் போன்ற நோய்கள்லாம் ஏற்படும். இதே கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி நச்சு கிருமிகளை வந்து அழித்து அந்த கொழுப்பு படிவுகளை நீக்கி கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வேப்பிலை இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்கறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள், கால்சியம், புரதம், அமினோ அமிலங்கள் இவை எல்லாமே வேப்பிலையில் இருக்குது. தொடர்ந்து வேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேப்பிலை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கவும் முடியாலும் மருத்துவரிடம் ஆலோசனை பெறணும். நீங்களாகவே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ தொடர்ந்து வேப்பிலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.